எல்லாரும் திட்டுறாங்க, அடிச்சாங்க அம்மா, எல்லாமே விட்டு போயிடுச்சு. அவங்க அப்பா மட்டும் எதுவுமே பண்ணல. "அப்பா சாப்பிடுப்பா, நான் போயிட்டு அப்பா குளிச்சுட்டு வந்துருப்பா, நான் போய் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன்" அப்படின்னாரு. நான் இவ்ளோ தப்பு பண்ணியிருக்கேன். நியாயமா உன் மேல தான் எனக்கு கோவம் வரணும். ஆனா நீ என்ன எதுவுமே பண்ண மாட்ற. என்ன திட்டு, அடி என்ன வேணா பண்ணு அட்லீஸ்ட். ஆனா எதுவும் இப்படி உங்களுக்குள்ளயே வச்சுட்டு கஷ்டப்படாதுன்னும்போது, இப்ப என்ன சொல்லுவான்? ஒண்ணு, "சரி பரவாயில்லப்பா" அப்படின்னு சொல்லணும். அப்படின்னும்போது, பட் ஐ ஹேவ் அ ஸ்பேஸ் ஓவர் தேர் ஃபார் ஹிம் டூ ஓப்பன் அப். வேர் ஹி டர்ன்ஸ். நீங்க அந்த சீன் பார்த்தீங்கன்னா, அப்படியே ரிவர்ஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் சீன். ஷூ பாலிஷ் போட்டு இவன் வேலைக்கு போவான். "அப்பா" அப்படின்னு கூப்பிடுவான். "அந்த டிகிரி சர்டிஃபிகேட்" அப்படின்னு சொல்லுவான். அப்படியே இங்க ரிவர்ஸ். "அப்பா" அப்படின்னு கூப்பிடுவான். "என்னப்பா?" அப்படின்னு இவர் திரும்புவாரு. இல்ல இந்த டயலாக் சொல்லுவோம். அப்போ அவர் என்ன சொல்லுவாரு? "இல்லப்பா, சின்ன வயசுல ஓட்டப்பந்தயம் ஓடுறப்போ பக்கத்துல இருக்கவன தள்ளி விட்டு ஓட்டான்ப்பா. அன்னைக்கு உடைஞ்ச காலு. இன்னைக்கு நான் தாங்கி தாங்கி தான் நடக்கிறேன். அதே தப்ப என் புள்ள பண்ணலன்னு நினைக்கும்போது சந்தோஷமா இருக்கும். ஹி இஸ் அ விக்டிம். ஆமா. கரெக்ட். எல்லார் முன்னாடியும் உண்மைய ஒத்துட்டல. அப்பயே நீ என் புள்ள தான்ப்பா. அதுல ஒரு பெருமை. வேர் லைக் ஹி ஹேட் த கட்ஸ் டு அக்செப்ட் த ட்ரூத் இன் ஃப்ரண்ட் ஆஃப். இங்க பிரதீப் ஃபர்ஸ்ட் வாட்டி வந்து லைட்டா பிரேக் ஆகும். செகண்ட் வாட்டி வந்து இன்னும் கொஞ்சம் பிரேக் ஆகும். ரூல் ஆஃப் தேர்ட். ஐ லவ் ரூல் ஆஃப் தேர்ட். தேர்ட் வாட்டி வந்து அழுதுரு. அதுக்கு என்ன பண்ணணும்? ஸோ வில் பி லைக், "தம்பி கண்ணு எல்லாம் போயிடுச்சுன்னு வருத்தப்படாத கண்ணு. அப்பா நான் இருக்கேன் பார்த்துக்கலாம்." தட் இஸ் த தேர்ட் அப்மோஸ்ட் பீட். இதுக்கு மேல அவன் அழாம இருக்கவே முடியாது. அழு.